வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ நியமனம். ரஷ்ய படையில் யாழ் இளைஞர்கள் இல்லை, மறுக்கும் தூதரகம். வவுனியாவில் குடும்பஸ்தர் கொலை, சந்தேக நபர் கைது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல். ஆஸ்திரேலியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 28 இலங்கையர்கள். நடுவரின் சர்ச்சைக்குரிய தீர்ப்பால் வெடித்த மோதல், 100க்கும் மேற்பட்டோர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். குறித்த பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. அவர் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராக பதவியேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதம நீதியரசராக பதவி வகித்த ஜேந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றுக் கொண்டதன் பின்னர் அந்த பதவிக்காக முர்து பெர்னாண்டோவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. 1985 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட முர்து பெர்னாண்டோ 1997 ஆண்டிலிருந்து பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் பதவியை வகித்ததுடன் 2014 ஆண்டில் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் பதவிக்கு பதவி உயர்த்தப்பட்டிருந்தார். 2018 ஆண்டு மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட அவர் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 பதில் பிரதம நீதியரசராக பதவி உயர்த்தப்பட்டிருந்தார். இலங்கை வரலாற்றில் பிரதம நீதியரசர் பதவிக்கு நியமிக்கப்படும் 2வது பெண் இவராவார். இதற்கு முன்னர் சிரியானி பண்டாரநாயக்க இலங்கையின் முதல் பெண் பிரதம நீதியரசர் பதவியை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனிற்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் பிரான்ஸ் செல்லவென சென்ற யாழ் இளைஞர்கள் ரஷ்ய படையில் ஏமாற்றி சேர்க்கப்பட்டிருப்பதாக இளைஞர்களின் உறவினர்கள் கூறியிருந்ததுடன் அவர்களை மீட்டுத் தருமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ரஷ்ய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனிற்கு எதிராக போரிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியது. இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை, அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்யா இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும். எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர். அவர்களின் விருப்பத்திற்கு தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை வழங்க தயாராக உள்ளனர். அத்தோடு ரஷ்யாவில் தங்கியிருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பான விடயத்தினை மொஸ்கோவில் உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்நிலையில் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாகவும் ரஷ்ய தூதரகம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா சேமமடு இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாளால் வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் ஓமந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகையொன்றின் காரணமாக 5 பேர் கொண்ட குழு வவுனியாவிலிருந்து இளமருதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வசிக்கும் 46 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை வாளால் வெட்டி கொலை செய்திருந்தது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூமாங்குளத்தைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை வவுனியா நீதிமன்றத்தில் போலீசார் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழுவொன்று வாளால் வெட்டியுள்ளது. இதனால் படுகாயமடைந்த அவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் ஏற்கனவே மரணித்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் 46 வயதான நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வன்ரோயன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேற்படி சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 10 லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகளை மீள்கொள்வனவு செய்வதற்கான விலை மனுக்கோரல்களை விடுக்க குடிவரவு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான விலை மனுக்கோரலுக்கு அமைய 7.5 லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகள் பெறப்பட்டுள்ளன. இலத்திரனியல் கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சாதாரண கடவுச்சீட்டுகளின் அளவு போதுமானதாக இருக்காது என்று கருதி இந்த கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு விலைமனு கோரப்படவுள்ளது. எனினும் விலைமனு கோரலுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை என திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இலங்கையர்கள் உட்பட சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு உள்நாட்டலுவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் 75,400 பேர் சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 5,500 அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறையின் காவலில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் குடிபெயர்ந்தவர்களின் பட்டியல் குடிவரவு தடுப்பு மற்றும் சமூக புள்ளிவிவர சுருக்கம் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் இலங்கைக்கு 9வது இடம் கிடைத்துள்ளதுடன் 28 இலங்கையர்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் நியூசிலாந்து முதலிடத்தை பிடித்துள்ளதன் பின்னணியில் 177 நியூசிலாந்து மக்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 66 வியட்நாம் பிரஜைகள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் காவலில் உள்ளனர். மேலும் அவர்கள் இந்த பட்டியலில் 2வது இடத்தை பெற்றுள்ளனர். இந்த தரவரிசையில் ஈரான் 3வது இடத்தை பெற்றுள்ள பின்னணியில் 60 ஈரானிய பிரஜைகள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நிலவரத்திற்கு அமைய ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 984 ஆகவும் முதல் 10 நாடுகளின் பட்டியலில் ஈராக் கடைசி இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவில் இரு குழுக்களுக்கிடையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விடுமுறை தினமான நேற்று கெனியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றுள்ளது. கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென இரு அணி ரசிகர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. அத்துடன் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தீ வைத்துள்ளதுடன் வன்முறையிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதாலே கோபம் அடைந்த ரசிகர்கள் மைதானத்தை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.